கிரைம் த்ரில்லர் மூவினா எப்படி இருக்குன்னு ஒரு படத்தை ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டா அதில் ஹீரோ வந்து சைக்கோ கொலையாளி யார் எவருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு படத்துல போட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது ஹீரோவே ஒரு சைக்கோ கொலையாளியாக இருந்தால் எப்படி இருக்கு? படத்தோட பேர் என்னன்னா குற்றம் புதிது. அசே இந்த ஒரு ஒரு கான்செப்டா போட்டு இந்த ஒரு டைரக்டர் ஒன்று எடுத்து வச்சிருக்காப்ல. ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு டைரக்டர் கண்டிப்பா வேற லெவலில் எடுத்து வச்சிருக்காப்ல ஒரு படம். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரே நம்மளோட பதட்டத்தின் உச்சத்தில் தான் வச்சிருப்பானுங்க. இது புதுமுக ஹீரோவா இல்லத்தை பார்க்கும்போது என்ன ஏதோ ஏகப்பட்ட படத்தில் வச்சிருக்காப்ல. ஆனால் இதில் ஹீரோ நடிச்சிருக்காப்ல அப்படின்னு நமக்கே தோணும். ஒரு ஹீரோ வேற லெவலில் ஆக்டிங் பண்ணிருப்பாப்ல. ஒரு பேர் என்னன்னா தருண் விஜய். யார் யா நீ அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு படம் பிடிக்கும். இல்லை இன்னொரு கதைன்னா கக்கத்தின் மாறா வேற மாதிரி ஒரு கான்செப்டை போட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னா ஒரு பெரிய சிட்டில கமிஷனரோட பொண்ணு காணா போயிடுறாங்க. இது காணா போகும்போது ஹீரோ வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பாயா இருப்பாப்புல. திடீர்னு பார்த்தா கமிஷனர் ஆஃபீஸில் போய் இதில் உங்க பொண்ணு நான் தான் கொண்டேன் வச்சேன்னு சொல்றாப்புல. இது எதுக்கு பண்ண ஏன் பண்ணேன்னு ஒரு பக்கம் விசாரணை நடக்கும்போது அது ஏகப்பட்ட திடுக்கிடும் தகவல்லாம் தெரியுது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இப்போ என்ன ஏஜ் ஆகுதோ அந்த ஏஜ் வரை ஏகப்பட்ட கொலைகள் பண்ணியிருப்பாப்புல. கமிஷனர் நினைச்சிருப்பாப்புல நம்ம என் பொண்ணு எதனால கொண்டே வச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறது தான் நம்ம வந்து. ஆனால் இவனை சொல்ல பார்த்தா ஏகப்பட்ட எப்படி சொல்ற ஏகப்பட்ட கொலைகள் பண்ணியிருக்கான். இவன் யார் எவருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேக்ரவுண்ட்லேருந்து விசாரிக்கிறா. இது இப்படி எதனால ஒரு பண்ணுறாப்புல வைக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமிஷனர் வந்து ஒரு பக்கம் ரொம்ப தலைவலி ப்ரெஷர் ஆகிறாப்புல. ஹீரோட்ட போய் விசாரிக்கிறாப்புல இது எதனால பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட திடுக்குன்னு தகவலாம் சொல்லும்போது போலீஸில் ஆஃபீஸருக்கு ஏகப்பட்ட தலைவலி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு சைக்கோ கொலையாளியில் போலீஸ்லேருந்து பிடிச்சி கொடுத்தா எப்படி இருக்கு அதை மற்ற படத்தை வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஹீரோவும் சைக்கோவாக இருந்தால் என்ன அதான் இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. ஏன்னா வேற லெவலில் இருக்குங்க. ஏன்னா ஒரு பதட்டத்தின் உச்சத்துல படத்தை வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே இப்போ என்ன எப்படிலாம் பண்ணி வைக்கிறீ அப்படின்னு இந்த ஹீரோ பார்த்தாலும் நமக்கே யார் உண்மையிலே சைக்கோவா அப்படின்னு நமக்கு தோணும். முதல்ல இந்த படம் வேற லெவலில் இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக நம்ம மஸ்ட் வாட்சாக அந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட இருக்கு. 2 மணி நேரம் போகிறதே தெரியாது. ஹீரோ தருண் விஜய் அவர்லாம் ஆக்டிங் பார்க்கும்போது வேற லெவல். நீங்கள் படத்தை பாருங்க கைஸ். ஏன்னா எப்படி சொல்கிறாங்க ஆக்டிங்லேருந்து எல்லாமே எப்படி சொல்கிறது யங் பாய் சைக்கோவாக இருந்தால் எப்படி இருக்கு இதனால இப்படி மாறினாப்புல வச்சாப்புல நமக்கே தோணும். நம்ம ஹீரோனே கனிமொழின்னு ஒரு ஹீரோயின் நடிச்சிருக்கா. அவள் ஆக்டிங்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்கு. நம்ம நிழல் ரவி அவர் ஆக்டிங் பார்க்கும்போது வேற லெவலில் நடிச்சு கொடுத்துட்டு போயிருவாப்புல. அவர்லாம் எவ்வளோ பழம்பெரிய ஆக்டர். அவர் ஆக்டிங்லாம் பார்க்கும்போது நம்ம சொல்லவே தேவையில்லை. அவர் நடிப்பு வேற லெவலில் கொடுத்து போயிருக்காப்புல. மியூசிக் டைரக்டர் கரண் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு போட்டு ஒரு கான்செப்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாப்புல. அதை பார்க்கும்போது நமக்கே யார் இந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஆமாம் வில்லியம்ஸ்னு ஒரு கேமராமேன் நினைக்கிறேன். வேற லெவலில் எடுத்து கொடுத்தாப்புல. ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது என்ன படத்தில் அந்த ஹீரோ வந்து ஒரு பொண்ணை வெட்ட சீனாக இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு கொடூரமாக காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது க்ளோஸ்அப்பில் வச்சு எடுத்திருக்கா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஸ்க்ரீன் பிளேலாம் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. இதில் எடிட்டரை பற்றி நம்ம சொல்லியானுங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது ஒவ்வொரு சீனும் நமக்கு பார்க்கும்போது இது யார் அந்த எடிட்டர் அப்படின்னு நமக்கே தோணும். ஆனால் கமல கண்ணன் அப்படின்னு ஒரு எடிட்டர் அவர் கண்டிப்பாக நம்ம வாழ்த்து தெரிய வச்சே ஆகணும். ஆக மொத்தத்தில் இந்த ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணி எடுத்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவரோட டைரக்ஷன் வேற லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்ட் வாட்சாக அந்த ஒரு படத்தை உட்காந்துப்பாங்க. கிரைம் த்ரில்லர் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு படம் ஒன்று பிடிக்கும்.